ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் Rvg. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கம்மியான பொருளை வச்சு அதே மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய பன்னீர் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் வந்து நான் 1.5 லிட்டர் அளவு வந்து நான் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 லிட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1.5 லிட்டர் பால், அதாவது தண்ணி சேர்க்காத பாலை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த பால் வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்மளுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குல்ல. இப்போ வந்து பால் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாலை வந்து லைட்டாக கொதிக்க விடலாம். இப்போ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து நல்லா முறை கட்டி இப்போ வந்து பொங்க போகிற பால். இதை அப்படியே நம்ம சிம் பண்ணிக்கிறலாம். பார்த்தீங்களா, சிம் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வந்து நல்லா பபுள்ஸாக வருது. நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது மில்க்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லெமனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்க சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து லெமனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸை வந்து. அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு வந்து பால் வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு பன்னீர் வந்து நிறையா கிடைக்கும். பார்த்தீங்களா, இப்போ வந்து ஓரளவு லைட்டாகவே தெரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து நான் எல்லா லெமன் ஜூஸையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே எனக்கு வந்து பால் வந்து நல்லா தெரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு காட்டன் துணியை வந்து நான் அடியில் வந்து ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சுட்டு அதுக்கு மேலே காட்டன் துணியை போட்டு நம்ம அந்த வந்து தெரிஞ்ச பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம கோல்டு வாட்டர் போட்டு நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த லெமன் ஜூஸோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு போகும். நீங்கள் லெமன் ஜூஸுக்கு பதில் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வினிகர் ஆட் பண்ணாலும் சரி, லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலும் நீங்கள் வந்து 2 டைம்லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ளேவர் வந்து போகும் நம்மளுக்கு. இந்த மாதிரி 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபோர்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. லைட்டாக அந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணால் தான் அந்த ஃப்ளேவர் எல்லாமே, லெமன் ஜூஸோட ஃப்ளேவர் எல்லாமே போயிடும். இன்னொரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கோல்டு வாட்டர்லேயே வாஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நீங்கள் இன்னொரு டைம் வேணால் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா ஃப்ளேவரும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக போயிடும். இதை அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதான். ஸ்ட்ரெயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துலேருந்து இல்லாட்டி 1 மணி நேரம் அளவுக்கு நம்ம வந்து ஏதாவது கம்பியில் வந்து நம்ம தொங்க விட்டோம்னா நம்மளுக்கு அந்த தண்ணி எல்லாமே வடிஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாவது பாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ஏதாவது வெயிட்டான வந்து பொருளை வச்சுட்டோன்னா கீழே ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து கடையில் கிடைக்கிற பன்னீர் ஷேப் வந்து கிடச்சிரும். இப்போ அதை வந்து நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து எந்த ஒரு ஷேப்புமே இந்த வாட்டி நான் கொண்டு வரல. அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக வந்து கம்பியில் வந்து நான் தொங்க விட்டேன். ஒரு 1 மணி நேரம் கழித்து வந்து எனக்கு பன்னீர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். எவ்வளோ அளவுக்கு புளியிடுமோ அந்தளவுக்கு தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சிருங்க. புழிஞ்சாச்சு. இப்போ வந்து தொங்க விட்டலாம். இப்போ வந்து 1 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். அந்த முடிச்சு எல்லாத்தையும் நம்ம நல்லா ரிமூவ் பண்ணிடுறோம். நம்ம வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணால் தான் அந்த தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகும். பார்த்தீங்களா, நம்ம இப்போ எனக்கு வந்து பன்னீர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. இதை அப்படியே நம்ம நிறையா டிஷ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ரொம்ப சட்டுன்னு குறைவான பொருளை வச்சு எப்படி ஒரு பன்னீர் செய்கிறேன் வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம Rvgcooking சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.